வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இந்த சோசியல் மீடியாவில் நிறையா முட்டா கூமட்டைங்க என்னென்ன கதறிட்டு இருக்காங்கன்னா, அஜித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர்களை சந்திக்கிறதே கிடையாது, அவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, தன்னோட படத்தை பார்க்குற அந்த ரசிகனை பார்க்கறதுக்கு அஜித் குமாருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அந்த ரசிகங்கிட்டேருந்து வர காசு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வலைபேச்சு உள்ளிட்ட சில பைத்தியக்கார கும்பல் வந்து கதறிட்டு இருக்குதுங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், அஜித் குமார் வந்து பண்றது சரிதான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் உண்மை. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய நடிகரும் பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர்களுக்காக நேரில் போய் ரசிகனை சந்திக்கிறது கிடையாது. நடிகர் வர சொல்ற இடத்துக்கு தான் அந்த ரசிகன் வந்து 5000 10,000 செலவு பண்ணிட்டு வந்து அந்த நடிகரை சந்திக்கிறதுக்கு வராங்க. அதாவது ரசிகர்கள் தான் தேடி போய் அந்த நடிகரை சந்திக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடிகரும் தேடி போய் ஒவ்வொரு ரசிகரா போய் சந்திக்கிறது கிடையாது. அப்ப யாருக்கு நஷ்டம்? அந்த நடிகருக்கு ₹1 கூட நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி போற 5000 10,000 கடன் வாங்கி அப்பா அம்மா கஷ்டப்படுற காசுல போறவங்க, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச காசை 5000 10,000 அந்த நடிகனை பார்க்கறதுக்கு போறவங்க, அவங்களுக்கு தான் லாஸ். அவங்களோட பணத்தை செலவு பண்ணி தான் அவங்க அங்க போறாங்க. அப்போ அஜித் குமார் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, தன்னோட ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, அவங்க வந்து உழைக்கிற காசு அவங்களுக்கு தான், அவங்களோட குடும்பத்துக்கு தான் செலவு செய்யணும், தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க, பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, என்னை வந்து நேரில் மீட் பண்ணுன்னு சொல்லி தொந்தரவும் பண்ணாதீங்க, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தான் நஷ்டமா ஏற்படும். நீங்க வந்து உங்களோட குடும்பத்தை எப்படி கவனிக்கிறதுன்னு பாருங்க, உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு நீங்க வந்து நல்லா உழைக்கணும், அப்பதான் ரசிகர்கள் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட நலன்ல வந்து அக்கறை செலுத்தக்கூடிய ஒரே நடிகர் வந்து பாத்தீங்கன்னா திரு அஜித் குமார் அவர்கள் மட்டும்தான். அஜித் குமார் வந்து ரசிகரை சந்திக்கல அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு இந்த சோசியல் மீடியாவில் எந்த ஒரு நாய்க்கும் தகுதி கிடையாது. அஜித் குமார் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது, ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துறது கிடையாது, நடத்தி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் டிக்கெட்டை வந்து 2000 3000 5000 வித்து ரசிகங்கிட்ட இருந்து அந்த மாதிரி பணத்தை வசூல் பண்ற கேரக்டரும் அஜித் குமார் கிடையாது. ஏன்னா ரசிகர் நல்லா இருக்கணும், அவன் அவனோட வேலையை பார்க்கட்டும், அவங்கவுங்க அவங்களோட வேலையை பார்த்து அவங்கவுங்க குடும்பத்தை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி அக்கறையா தான் இருக்கிறாரு. நான் சொல்ற இந்த கருத்து வந்து உங்களுக்கு முரண்பாடா இருந்துச்சுன்னா அந்த கருத்தையும் நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஏன் வந்து தேவையில்லாம ஒரு நடிகருக்கு அந்த நடிகரை பார்க்க போறதுக்காக நம்ம செலவு பண்ணணும்? அதனால அவங்க நடிக்கிற படத்தை நம்ம தியேட்டர்ல பார்த்தாவே போதும், அவங்கள போய் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இப்ப ஒரு குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா சிங்கம் புலி இதுல எது பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா அது டிவியில நிறைய சிங்கம் பார்த்துருக்கோம், புலி பார்த்துருக்கோம், அதுக்கு ஒண்ணு புலியோட ரசிகனா இருக்கும், இல்ல சிங்கத்தோட ரசிகரா இருக்கும், இல்ல சில பேருக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கும். ஆனா யாருமே வந்து நேர்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, அதை டிவியில பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம், எப்படி வேணா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாம விரும்பக்கூடிய இந்த நடிகர்களையும் நம்ம போன் மட்டும் டிவியில பார்த்தாவே போதும் அல்லது தியேட்டர்ல பார்த்தாவே போதும், இந்த மாதிரி நேர்ல வந்து நம்ம உழைக்கிற காசை கொண்டு போய் கொட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தும் வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யதார்த்தமா எங்கேயாவது மீட் பண்ணா அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். அப்படி அஜித் குமார் அவர்கள் கூட யதார்த்தமா ஏர்போர்ட்லயோ இல்ல வெளியே எங்கவோ ஏதோ ஸ்கூலுக்கோ வேற எங்கேயோ போகும்போது ரசிகர்களை பார்த்தா அவங்கள மதிச்சு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு தான் போறாரு. இதை வந்து சில தற்குறிகள் வந்து புரிஞ்சிக்காம அஜித் குமாரை பத்தி தவறான செய்திகளை பரப்பி அதன் மூலமா வந்து வயிறு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நாய்கள் வீடியோக்களை யாரும் பார்க்காதீங்க. அப்படி யாராவது அஜித் குமாரை பத்தி தவறா பேசினாங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு ரிப்ளையா வரும். அஜித் குமாரோட ரசிகனா இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பா பெருமைப்படுறேன். ஏன்னா அவரு ரசிகன் கிட்ட இருந்து அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்கிறாரு. மற்ற நடிகர்களைப் போல ரசிகனை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கும் கூட்டங்களை கூட்டி மெஜாரிட்டி காமிக்கிறதுக்கும் அஜித் குமார் வந்து விரும்பல. என் படம் பிடிச்சிருந்தா தியேட்டர்ல வந்து ஒரு தடவை பாரு, என்டர்டைன்மெண்ட் தான், என்னோட வேலை நடிக்கிறது மட்டும்தான், உன்னோட வேலை விருப்பம் தான் வந்து பாக்குறது, மற்றபடி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.